யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இப்போது கலைவாணருக்கு எம்ஜிஆர் உதவி செஞ்சதை இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா? அவர் பார்த்த உடனே தான் உதவி செஞ்சதை மறந்து விடக்கூடிய காலகட்டத்தில் எல்லாரும் இருக்கக்கூடிய நேரத்தில் எம்ஜிஆர் தன்னுடைய உதவியை மறக்காமல் யானையைப் போல் ஒதுக்கி வைத்து கொள்ள இருக்கக்கூடிய அந்த பண்பு அவரிடம் இருந்தது. நல்லவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று கலைவாணர் மூலமாக கற்றுக்கொண்டதை நாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய காணொளியில் பார்த்தோம். அவருக்கு முடியல. ஆனால் அப்படி இருந்த கலைவாணருக்கு அவருடைய நெருக்கமான நட்பு எங்கே சேர்ந்துச்சு தெரியுமா? தன் கூடவே அவரை பயணப்படுத்தி இழுத்து கொண்டு போய் அவரை கதாநாயகனாகும் வரை தன் பக்கத்தில் அரவணைத்தே சென்றார். இந்த சமயத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குன்னா, ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் காசு எல்லாம் கைக்கு வருது இல்லையா? அப்போ உடைகள் எல்லாமே நமக்கு மாறுகிற போது, சாப்பாடு எல்லாம் மாறுகிற போது, ஒரு நாள் எம்ஜிஆர் அவர்களுடைய செருப்பு அருந்து விடுகிறது. உடனே எம்ஜிஆர் அப்படி கால்ட்டு அப்படி தூக்கி போடுதார். தூக்கி எறிஞ்சிட்டு பேசாமல் இருந்துட்டு போவையில் இன்னும் புதுச்செருப்பு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே கலைவாணர் இதை பார்க்குறாரு. ராமச்சந்திரா இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்னென்ன அப்படின்னு சொல்லி போகும்போது, என்ன செருப்பை தூக்கி எறிகிற அப்படின்னு. அந்திருச்சுண்ணே, போவையில் செருப்பு வாங்க, இப்போ வாங்கிக்கிடுவோம் செருப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியா, சரி போவையில் வாங்குவோம் வா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு அப்படியே போகிறார். போயிட்டு இருக்கும்போது செருப்பு கடை வரும்போது, வேண்டாம்ப்பா காலையில் இதே இடத்தானே வரப்போகிறோம், உன்னை வீட்டில் இறக்கிற இல்லை, காலையில் வாங்கிக்கிடுவோங்கிறார். எம்ஜிஆர் அப்படியே வந்துடுறார் அவர் கூடையே. மறுநாள் காலையில் எம்ஜிஆரை பிக்கப் பண்ணுறதுக்காக கலைவாணர் போகிறாரு. கலைவாணர் போயிட்டு எம்ஜிஆர் வீட்டை விட்டு காருக்குள்ளே ஏறும்போது தன் 2 கையாலும் அந்த பிஞ்சு போன செருப்பை தைத்து அவர் கையால் எம்ஜிஆருக்கு கொடுக்குறாரு. இந்த காட்சி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அள்ளி 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 கொடுத்த கை கலைவாணர். நினைத்தால் அவர் 1000 செருப்பு எம்ஜிஆருக்கு வாங்கி கொடுக்க முடியும். ஏன், அன்றைய காலத்தில் எம்ஜிஆர் நினைத்தால் 100 செருப்பு கூட வாங்கி வச்சுக்கிடுவோம், ஜெயலலிதா அம்மா வீட்டில் எடுத்த மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தன் கையில் நம்ம நேற்று போட்ட செருப்பை தச்சு கொண்டு கையில் கொடுத்துட்டு, எந்த பொருளையும் வீணாக்காதே, அது இன்னும் ஓராண்டுக்கு உழைக்கும் தகுதியோடு அந்த செருப்பு இருக்கும்போது அதை தூக்கி கீழே போட்டேன்னா என்ன, இது நம்ம உழைப்பு நம்ம பணம் வீணாகுது இல்லையா? அதனால தான் உன் செருப்பை நானே கடைக்கு போய் நானே தச்சு கொண்டு போட்டேன், போட்டுக்கோ, நல்ல செருப்பு தானே. நடுங்கி போய்விட்டார் எம்ஜிஆர். இதன் மூலமாக அவர், அதாவது ஒரு பாடங்கள் நீங்கள் புத்தகங்கள்லாம் அங்கெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்ல மனிதர்களை சார்ந்திருந்தால், நல்ல தலைவர்களை சார்ந்திருந்தால், பெரியோர்கள், மூத்தவர்கள், பண்புள்ளவர்கள், நல்ல நபர்களிடம் நீங்கள் இருக்கிற போது அந்த குணம் உங்களை அறியாமல் உங்களிடம் சேர்ந்து கொள்ளும். எம்ஜிஆர் அன்று வாங்கி தன் கலங்களால் வாங்கி கலைவாணரிடம் கட்டி பிடித்து அழுது மன்னிப்பு கேட்டார். ஐயா, நீங்கள் போய் ஏன் செருப்பு எடுக்கலாமா, ஏன் செருப்பை நீங்கள் தொடரலாமா, அப்படி இருக்கலாமா? அப்படி இல்லைப்பா, நீ யார், என் தம்பி தானே, வா. எவ்வளவுதான் நம்ம காசு பணம் இருந்தாலும் நம்மளிடம் இருக்கக்கூடிய பொருளை அலட்சியமாக எண்ணக்கூடாது. அதை கற்றுக் கொடுத்தார் கலைவாணர். ஆனால் அப்படி அள்ளி அள்ளி கொடுத்த கலைவாணர் எம்ஜிஆரின் செருப்பை தானே எடுத்து போய் தைத்து கொண்டு கொடுத்து சிக்கனத்தை கற்றுக் கொடுத்த, சிக்கனத்தை யாருக்கு கற்றுக் கொடுக்காரு? எம்ஜிஆருக்கு கற்றுக் கொடுத்த கலைவாணர். அவருடைய காலம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கடைசி காலம், கல்லும் கரைந்து விடும், மழையும் மழையாக இருக்கக்கூடும், பொழிந்து கண்ணீரை பொழியும் அளவிற்கு வறுமை அவரை வாட்டி தின்றது. பெற்ற பிள்ளையின் திருமணத்தை கூட நடக்க முடியாமல் ஆகிவிட்டது. அதை நான் அடுத்த காணொளியில் சொல்லுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.